சொன்னாலே கிரேட் தானே. என்னப்பா நீ உமன்ஸ் டே அதனால பெண்கள்லாம் கிரேட்டு அப்படிங்கிறியாப்போ? அப்படின்னா கட்டாயமா கிடையாது. ஒரு பையனா அதை உணர்ந்தவனா, இப்போ ஒரு பையன் ஒரு தோல்வியில இருக்கும்போது உன்னால முடியும்டா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்றதுக்கும், உன்னால முடியும்டா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வேறதான். கண்டிப்பா பெண்கள் நீங்களாம் கொடுக்குற எனர்ஜி வேறதான். இந்த பசங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. தன்னோட வலியை தாங்கிக்கிட்டு தன் பிள்ளையை பெற்று இந்த உலகத்துக்கு வித்தா கொடுக்குற தாயா, தன்னோட சகோதரனை மொத்துன்னு மொத்துனாலும் தன்னோட சொத்தா வச்சு பாதுகாக்கிற சகோதரியா, எத்தா அலைஞ்சுன்னு இருக்க பையனையும் எத்தா மாத்தி அனுப்புற காதலியா, தன் உயிரோட உயிரா கலந்து தன் கணவனை எல்லாவற்றுக்கும் மேலா நேசிக்கிற மனைவியா, தோளோட தோள் கொடுக்கிற தோழியான்னு இப்படி ஆண்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்திலையும் முழுதனே அமைஞ்சு ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி மட்டும் இல்ல, ஆண்களோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் இருக்க பெண்கள் நீங்களாம் கிரேட்டு தான். இந்த கிரேட்னஸோட தொடர்ந்து நீங்களாம் மேல 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 போய்கிட்டே இருக்கணும். வர தடை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு சந்தோஷமா நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னைக்குமே ஆணோட வெற்றி ஒரு குடும்பத்தோட வெற்றியா இருக்கும், ஆனா ஒரு பெண்ணோட வெற்றி தான் இந்த சமுதாயத்தோட வெற்றியா இருக்கும். ஸோ இந்த சமுதாயம் ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே வேளையில இந்த உலக மகளிர் தினத்தை கொண்டாட இந்த பொன்னான நாள்ல ஆண்கள் நம்மளாம் சேர்ந்து நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பெண்கள் நம்மளோட கண்கள் அப்படின்னு சும்மா வாயிலே சொல்லிட்டு அந்த கண்களை நாமளே குத்திக்கிற மாதிரி அவங்களுக்கு எதிரான குற்ற செயல்களை ஈடுபடுறது, அவங்களுக்கான அடக்குமுறை ஈடுபடுறது, அது மாதிரி விஷயங்களை தவிர்த்து நம்மளை கருவுல சுமக்கிற பெண்களை நெஞ்சில சுமந்து மதிக்காட்டியும் அவங்கள ஏறி மிதிக்காம நம்ம அவங்களுக்கான வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் அவங்க என்னைக்கோ கடந்துட்டாங்க. அவங்க ஆண்களை முன்னேற்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம சமமா வச்சு மதிச்சு அவங்களுக்கான வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலே நிச்சயமா மேல வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு ஆண்கள் எல்லார் சார்பாகவும் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு எப்பயும் போல நம்ம இது உங்க டேனி பாட்காஸ்ட்ல சொல்ற மாதிரி நான் உங்க டேனி எப்பயுமே நம்ம லிசனர்ஸ் சொல்றதுதான், ஹாப்பியா இருங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹாப்பியா இருங்க. நான் எஃபர்ட்ஸ் நிறைய போடுறேன்ப்பா, ஆனா எங்க எல்லாமே வேஸ்டா தான் முடியுது அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ற மாதிரி அவரோட கோட் தான் ஞாபகம் வருது. எண்ட் இஸ் நாட் ரியலி a end. In fact, END means efforts never dies. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்கள் எஃபர்ட்ஸ் டை ஆகவே ஆகாது. நம்மளோட ப்ராசஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரிசல்ட் என்ன வேணால் வந்துட்டு போகுது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒன்றை பற்றி நம்ம கவலைப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக அதிலே போயிடும். டென்ஷன் எங்கேருந்து தான் ஒட்டிட்டு வருமோ தெரியாது, அந்த மாதிரி டென்ஷன் வரும். ஸோ ரிசல்ட் என்ன வேணால் வரட்டும், நம்மளோட எஃபர்ட்ஸை நம்ம போட்டுகிட்டே இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, கண்டிப்பாக ஜாலியாக இருங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க கூடலாம் பேச வரேன். அன்டில் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ உங்க டேனி.